நினைத்தாலே இருக்கும் சீரியலோட இன்னைக்கு அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து சுவாதியை நினைச்சு நம்ம நித்யா வந்து ரொம்ப கவலையில இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம சமீர் வந்து நித்யாக்கு வந்து கால் பண்ணி பேசுறாங்க. சமீர் வந்து நித்யா கிட்ட சொல்றாரு, நித்யா நீ வந்து கவலைப்படாத, திரும்பவும் நம்ம லைஃப்ல வந்து சுவாதி கண்டிப்பா வருவா, உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா உன்னோட லைஃப்ல வருவா, நம்ம டீமுக்கும் வருவா, நீ கவலைப்படாத ஆறுதல் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நித்யா நாளைக்கு நீ வந்து ஜிஎஸ்ஆ காலேஜுக்கு வரப்போற ஒரு முதல் நாள், அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். சோ நாளைக்கு உன்னை பாக்குறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன், ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்குன்னு சொல்றாரு. நித்யா வந்து பாத்தீங்கன்னா வந்து காலேஜுக்கு ஜிஎஸ்ஆ வந்து முதல் நாள் வந்து அவங்களோட என்ட்ரியை வந்து கொடுக்க போறாங்க காலேஜ்ல. அதுக்காக பாத்தீங்கன்னா நம்ம பிரீத்தி வந்து நித்யா வந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க. பிரீத்தி பாத்தீங்கன்னா வந்து நித்யாவோட ஹேர் ஸ்டைல்லாம் மாத்துறாங்க. அவங்க ஹேர் கட் பண்ணி ஒரு நியூ லுக்கை வந்து நித்யாக்கு வந்து கொடுக்குறாங்க. காலேஜ்ல வந்து முகேஷ் வந்து ரொம்ப சோகமா இருக்காரு. அதனால பாத்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு முகேஷ் வந்து சிரிக்க வைக்க முயற்சி பண்றாங்க. அந்த டைம்ல நம்ம நித்யா வந்து காலேஜுக்குள்ள என்ட்ரி ஆறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா வந்து நித்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஷாக் ஆறாங்க நித்யாவோட அந்த நியூ லுக்கை பார்த்து. சோ முகேஷ் வந்து ரொம்பவும் அப்படியே இருந்து பாக்குறாரு, நம்ம நித்யாவா இது இந்த அளவுக்கு அழகா இருக்கல அப்படின்னு நினைச்சு பாக்குறாரு. சுவாதிக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு, நம்ம நித்யாவா இது இந்த அளவுக்கு அழகா இருக்காளே அப்படின்னு. இந்த ஜிஎஸ்கான ஒரு காலேஜோட ஜிஎஸ்னா எப்படி இருக்கணும் அந்த லுக் இருக்குங்க. ஒரு நியூ லுக்ல எல்லாரும் பார்க்கும்போது எல்லாரும் அப்படியே ஷாக் ஆறாங்க, இந்த அளவுக்கு அழகா அப்படின்னுட்டு. நம்ம சமீரே வாயை பொழுது பாக்குற அளவுக்கு அழகா இருக்காங்களா பாத்தீங்கன்னா நித்யா. நம்ம பரத் அது ஒரு படிக்கு மேல போயிட்டு நித்யா வந்து என்ன அழகுடா, ஒரு ஆட்டோபாவும் வெடிச்ச மாதிரி இருக்கு இந்த இடத்துல, அந்த அளவுக்கு மனசுக்குள்ள ஒரு புயல அடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. சோ நம்ம நித்யா வந்து அந்த இடத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் பிக் பண்றதுக்கு வராங்க. வரும்போது வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா வந்து அங்க வர நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் வந்து என்ன பண்றாங்கன்னா குப்பியை போட்டுறாரு. அதை வந்து நம்ம நித்யா வந்து தட்டி கேட்கறாங்க. காலேஜோட ஜிஎஸ் நடந்துக்கிறாங்க. அதை பார்த்து நம்ம முகேஷுக்கு வந்து சிரிப்பா வருது. சோ நம்ம நித்யாவோட அது இவ்வளவு பொறுப்பா ஒரு ஜிஎஸ் நடந்துக்கிறாரு நினைச்சு ரொம்ப சிரிக்கிறாங்க. ஃப்ரெண்டுங்களாலேயும் சிரிக்க வைக்க முடியல, ஆனா நித்யாவால வந்து நம்ம முகேஷ் வந்து ரொம்ப ஹாப்பியா ரொம்ப சிரிக்கிறாரு ஜாலியா. சோ கடைசியா வந்து நித்யா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஜாலியா பேசிட்டு கிளாஸ் ரூம் போறாங்க. கிளாஸ் ரூம் போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சமீர் வந்து அந்த இடத்துல இல்ல. நித்யா வந்து சமீர் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு போறாங்க. முகேஷும் பரத்தும் நித்யாவோட ஃப்ரெண்ட்ஸும் ஜாலியா வந்து கிளாஸ் ரூம்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பிரீத்தி வந்து கேக்குறாங்க, நித்யாவும் சமீரும் நம்ம கூட தானே வந்தாங்க, கிளாஸ் ரூம்ல ஆளே காணுமே அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, நம்ம காலேஜோட யங் லவர்ஸ் பா நித்யாவும் சமீரும், அவங்க வந்து ரொமான்ஸ் பண்ண போயிருப்பாங்க தனியா அப்படின்னு சொல்றாங்க. முகேஷ் வந்து ரொம்ப கவலையில இருக்காரு சுவாதியை நினைச்சு. அப்போ பரத்தும் பிரீத்தியோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துக்கிட்டு முகேஷை வந்து சிரிக்க வைக்க முயற்சி பண்றாங்க. அந்த டைம்ல நம்ம சுவாதி வந்து கிளாஸ் ரூம்க்கு என்ட்ரி ஆறாங்க. சுவாதியை பார்த்தா நம்ம முகேஷுக்கு வந்து இன்னும் கவலையாறாரு. சுவாதி வந்து இது மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு நினைச்சு இன்னும் கவலைப்படுறாரு. நித்யாவும் சமீரும் பாத்தீங்கன்னா காலேஜ்ல ஒரு இடத்துல வந்து மிச்சம் வைக்கலங்க. காலேஜோட மியூசிக்கல் ரூம் கிரவுண்ட் சொல்லிட்டு இவங்க லவ் பண்றதுக்கு எங்கெல்லாம் வந்து பிளேஸ் கிடைக்குமோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க போயிட்டு வந்து ஜாலியா ரொமான்ஸ் பண்றாங்க. இவங்க ரொமான்ஸ் சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு வில்லன்ஸும் வராங்க. அதையும் சமாளிச்சு வந்து இவங்க ரொமான்ஸ் பண்ணாங்களா இல்லையா. சோ நித்யா, சமீர், முகேஷ், சுவாதி இவங்க லவ் லைஃப் வந்து எப்படி இருக்க போகுது இதெல்லாம் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் அப்டேட்ல தெரிஞ்சுக்கலாம். மறக்காம நினைத்தாலே இன்னைக்கு சீரியலோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.